பொறுமையும் நேர்மையும் வெற்றியின் வழி. ஒரு காலத்தில சுந்தரபுரம் என்ற சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆதவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனுடைய தந்தை சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் அவனும் அவன் தாயும் விவசாய வேலை செய்து வாழ்ந்து வந்தார்கள். ஆதவன் படிப்பில் மிகவும் புத்திசாலி. ஆனால் வறுமை காரணமாக அவன் பள்ளிக்கு பிறகு வயலில் வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. பல நேரங்களில் அவன் நண்பர்கள் விளையாடச் செல்லும் போது அவன் வேலை செய்து கொண்டே இருப்பான். அதனால் சிலர் அவனை கேலி செய்தார்கள். ஒரு நாள் ஆதவன் தாயிடம், அம்மா, எல்லாரும் சுலபமாக வாழ்கிறார்கள், நாம் தான் கஷ்டப்படுகிறோம். நேர்மையாக இருந்தால் வாழ்க்கை எப்போதும் இப்படித்தானா என்று கேட்டான். அதற்கு அவன் தாய் அமைதியாக, மகனே, நேர்மையும் பொறுமையும் ஒரு நாள் நம்மை உயர்த்தும். அது தாமதமாக வரலாம், ஆனால் தவறாது வரும் என்றாள். காலம் சென்றது. கிராமத்தில் பெரிய ஏரி ஒன்றை அரசு கட்ட தீர்மானித்தது. அதற்காக வேலைகள் தொடங்கின. அந்த வேலையை கண்காணிக்க ரகுநாத் என்ற அதிகாரி வந்தார். பலர் அவரிடம் லஞ்சம் கொடுத்து வேலை பெற முயன்றனர். ஆதவனும் வேலைக்கு விண்ணப்பித்தான். ஆனால் அவன் லஞ்சம் கொடுக்கவில்லை. அதனால் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. இதை பார்த்த கிராமத்தினர், இந்த உலகத்தில் நேர்மைக்கு இடமில்லை என்று பேசினர். ஒரு நாள் ஏரி வேலைகளில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது. கணக்குகளில் தவறு, பொருட்கள் காணாமல் போனது. அதிகாரி ரகுநாத் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். பலர் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சுமத்தினர். அப்போது ஆதவன் தைரியமாக முன் வந்து, ஐயா, நான் வேலை செய்யவில்லை. ஆனால் நான் தினமும் இங்கே நடப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையை சொல்ல விரும்புகிறேன் என்றான். அவன் நடந்த அனைத்தையும் நேர்மையாகச் சொன்னான். யார் தவறு செய்தார்கள், எப்படி பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன என்பதையும் தெளிவாக விளக்கியான். அதை கேட்ட அதிகாரி மிகவும் ஆச்சரியப்பட்டார். நீ வேலைக்காரன் இல்லை, இருந்தும் இவ்வளவு நேர்மையாக பேசுகிறாயே என்று கேட்டார். ஆதவன், ஐயா, எங்க அம்மா எனக்கு உண்மையை விட்டுக் கொடுக்காதே என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றான். அதன் பிறகு அதிகாரி விசாரணை நடத்தி குற்றம் செய்தவர்களை தண்டித்தார். ஆதவனின் நேர்மையால் அரசுக்கு பெரிய நஷ்டம் தவிர்க்கப்பட்டது. மறுநாள் அதிகாரி ஆதவனை அழைத்து, நீ லஞ்சம் கொடுக்கவில்லை என்பதற்காக வேலை கிடைக்கவில்லை. ஆனால் உன் நேர்மைக்காக இப்போது உனக்கு நிரந்தர அரசு வேலை தருகிறேன் என்றார். ஆதவனுக்கும் அவன் தாயுக்கும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. கிராமத்தினர் அனைவரும் அவனை பாராட்டினர். முன்பு கேலி செய்தவர்கள் கூட மன்னிப்பு கேட்டனர். ஆதவன் தாயிடம் வந்து, அம்மா, நீ சொன்னது உண்மைதான். பொறுமையும் நேர்மையும் நம்மை கைவிடவில்லை என்றான். அவள் புன்னகையுடன், அதுதான் வாழ்க்கை மகனே. குறுக்கு வழி சீக்கிரம் முடியும், நல்ல வழி நீண்ட காலம் நம்மை உயர்த்தும் என்றாள். நீதி, நேர்மையும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் தாமதமாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இது போன்ற கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.